விஜய்க்கு முதலமைச்சர் பதவி உறுதி, கூட்டணி பேசி எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி வழங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதால் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகா வரவை மட்டுமே முழுமையாக நம்பியிருக்கும் சூழலில் அது கைகூடாமல் போனால் கட்சியினர் உற்சாகம் இழக்க நேரிடும். அதனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் மாறி மாறி விஜய்க்கு அழைப்பு விடுத்து வருகின்றனர். கடந்த வாரம் சென்னையில் இது தொடர்பாக ரகசிய பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திமுகவிற்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதில் ஒரு முக்கிய படியாக இந்த பேச்சுவார்த்தை கருதப்பட்டது. விஜயின் வளர்ந்து வரும் அரசியல் செல்வாக்கு, இளைஞர்கள் மத்தியில் அவருக்குள்ள ஈர்ப்பு மற்றும் அவரது நேர்மையான இமேஜ் ஆகியவை தேர்தல் வெற்றிக்கு உதவும் என எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் விஜய் எந்த கூட்டணியிலும் இரண்டாம் நிலை இடத்தை ஏற்க தயாராக இல்லை என்பதை வெளிப்படுத்தியுள்ளன. தனது கட்சி மற்றவர்களுடன் கூட்டணி வைத்தால் முதலமைச்சர் வேட்பாளராக தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தனது முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. பவன் கல்யாண் போல நீங்கள் துணை முதல்வராக வாருங்கள் என்று விஜயுடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூறியுள்ளது. நீங்கள் புதிய கட்சி, அதனால் இறங்கி செல்லுங்கள் என்று விஜயிடம் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாராம். ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும்படி கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக கட்சி வட்டாரங்கள் மூலம் கிடைத்த தகவலின்படி அமித்ஷா தனிப்பட்ட முறையில் இபிஎஸ்க்கு தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்துள்ளார். விஜயை என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பது மிக முக்கியமான பணி என்று அமித்ஷா அப்பொழுது வலியுறுத்தியுள்ளார். விஜயை சம்மதிக்க வைக்க எந்த ஆஃபர் வேண்டுமானாலும் கொடுங்கள். தமிழக பாஜக, அதிமுக மற்றும் டிவிகே ஆகிய 3 கட்சிகளும் வரும் தேர்தலில் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்யுமாறு இபிஎஸ்ஸிற்கு அமித்ஷா அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. விஜய் துணை முதலமைச்சராக அதிக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது.